ஹலோ மை டியர் சில குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கீர்த்து காத்து வாக்கில். இன்றைக்கி நாம் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு பவர் பேங்க் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பிராண்ட் வந்து பிராண்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. இதோட கெப்பாசிட்டி வந்து 20,000 mAh பவர் பேங்க் கெப்பாசிட்டியோட தான் நான் வாங்கியிருந்தேங்க. எனக்கு வந்துட்டு ஃபோன் ரொம்ப பழசானதுனால சார்ஜ் வந்து சீக்கிரமாகவே இறங்கிடுது. ஸோ அடிக்கடி நான் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் சார்ஜ் போடுறதுக்கு ஒரு பவர் பேங்க் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுனதுனால நான் ரொம்ப நிறையா ரிவ்யூ பார்த்து நிறையா பேர்த்துக்கிட்ட கேட்டு தான் இந்த பிராண்ட் வந்து நான் வாங்கியிருந்தேன். நான் வாங்கினது ரொம்ப முன்னாடியே வாங்கிட்டேன். நான் ஏன் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூவையும் இதிலேயே சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேங்க. இது ஓப்பன் பண்ணோன்னே நம்மளுக்கு அதில் வந்துட்டு ரேட்டஸ் கார்டும் வாரண்ட்டி கார்டும் இருந்துச்சுங்க. ஸோ நம்ம இதை வச்சு ரேட் பண்ணிக்கலாம் எப்படி பெஸ்ட்டாக இருக்கா என்னன்றது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதோட சேர்த்து நம்மளுக்கு டேட்டா கேபிளுமே கொடுத்துருந்தாங்க. அந்த டேட்டா கேபிள் வந்து கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்கும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு என்னோடய ஃபோனில் ஸ்டார்டிங்கில் இவங்க கொடுத்த டேட்டா கேபிள் வச்சு சார்ஜ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் சார்ஜ் ஏறிச்சு. சரி, ஓகே, நம்ம ஃபோனோட சார்ஜரையே வச்சு சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பவர் பேங்க்கில் என்னோடய ஃபோன் சார்ஜரோட அந்த கேபிளை யூஸ் பண்ணி நான் சார்ஜ் பண்ணப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஏறிச்சுன்னு தான் சொல்லணுங்க. இது நான் வந்து என்னோடய ஒரு மொபைல் மட்டும் நான் யூஸ் பண்ணலங்க. என்னோடது ரெட்மி ப்ளஸ் மோட்டரோலா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் இது எல்லாத்துலேயுமே நான் வந்து இந்த பவர் பேங்க் யூஸ் பண்ணி பார்த்ததில் நல்ல பெஸ்ட் ரிசல்ட் தாங்க எனக்கு வந்து இருந்தது. இது வந்து நான் வாங்கும்போது ப்ரைஸ் வந்து 1700ங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாகவே ஆயிருக்கு. நீங்கள் வந்துட்டு நான் இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது, வாங்கிக்கலாங்க. இதில் வந்துட்டு நம்ம ஃபோன் மட்டும்தான் சார்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. நம்ம டேப்லெட், இயர்பட்ஸ், அது ஸ்மார்ட் வாட்ச், ட்ரிம்மர், ஸ்பீக்கர் இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் 3 போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் வந்து டைப் சி, டைப் ஏ கேபிள் நம்ம போட்டுக்கிற மாதிரியான இதுவும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பவர் கெப்பாசிட்டி இண்டிகேட்டரும் நம்மளுக்கு அந்த லைட் மூலியமாக தெரிகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு சார்ஜ் கம்மியானாலும் நம்ம சீக்கிரமாக போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணதில் எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ப்ராடக்டாக தான் இருக்குது. வெயிட் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட்டான ப்ராடக்ட் தான். ஏன்னா அது 20,000 mAhன்றப்ப அதுக்கு தகுந்தாப்பில் பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும் இல்லைங்களா. இது லித்தியம் அயான் பேட்டரியில் தாங்க பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை வாங்கலாம். நான் வந்துட்டு 5க்கு 4 ரேட்டிங்கே கொடுப்பேன். ஸோ வந்து நீங்கள் வாங்கி பார்த்துட்டு உங்களோட நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ரிவ்யூஸையும் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.